வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். காவேரி வீட்டில் பார்த்திங்கன்னா காவேரி எக்ஸிபிஷன் கிளம்பிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாரதா, குமரன் எல்லாருமே ஹாலில் நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே காவேரி அம்மா எனக்கு டைம் ஆச்சும்மா, நான் எக்ஸிபிஷன் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் இரு, நான் நேற்றே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், நேற்று நீ லேட்டாக வந்ததில் பேச முடியல, இப்போ நான் உன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்னம்மா அப்படின்னோடனே காவேரியோட அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அம்மா நான் வெட்டு உண்டு துணு ரெண்டுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நீ அப்புறமா முடிவெடு அப்படின்றாங்க. என்னத்தை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ பண்ணது ஒப்பந்த கல்யாணம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லோரும் சும்மா வீட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்களால் இந்த அசிங்கம் தாங்க முடியல, நம்ம சொந்தக்காரங்களே பார்த்திங்கன்னா நம்மளை கேலி பண்ணி பேசுகிறாங்க, அதனால் நீ இந்த தாலியை அவுத்து போட்டுரு, அதாவது சட்டப்படி விவாகரத்து பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரிக்கு அதிர்ச்சி தாங்கலை. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, இது ஒன்றும் ஒரிஜினல் கல்யாணம் இல்லைல்ல, அப்புறம் என்ன, இங்கே பாரு, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, நீ இதுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு சாரதா சொன்னோடனே காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே அப்படியே மயக்கமாக வருது. அவங்க வயிற்றில் கை வச்சுட்டு அப்படியே பெட் மேலே உட்காந்துடுறாங்க. உடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதறிடுறாங்க. உடனே தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே தண்ணி எடுத்துகிட்டு குமரன் கொடுக்குறாரு. உடனே என்னாச்சு மா, அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கையை வச்சுட்டே இருக்காங்க. உடனே கங்கா லைட்டாக டவுட் ஆகிடுறாங்க. காவேரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்காங்க. உடனே கங்கா சரி நீ எப்போ கடைசியாக உனக்கு பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அக்கா அது அப்படின்றாங்க. உடனே கங்கா காவேரியை பார்த்து நிஜமாவா அப்படின்னு தலையாட்டுறாங்க. உடனே காவேரி ஆமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே ஷாக்கு, காவேரி கர்வமாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொன்ன உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.